வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான தி 100 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் கூடிய சீக்கிரத்துல தமிழ்ல வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். ஆக்சுவலா ஸ்டார்டிங் ஒரு லவ்வர்ஸை நமக்கு காட்டுறாங்க. அதுல காதலி ஏதோ மறைக்கிற மாதிரியே காதலனுக்கு தோணுது. திடீர்னு காதலி இருக்காங்கல்ல, தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. வேற ஒரு பக்கம் நம்ம ஹீரோவான போலீஸ் ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஃபுல் மூன் அன்னைக்கு மட்டும் கொள்ளக்காரங்க வீடு புந்து திருடலாம் செய்யறாங்க. இவங்க எதுக்காக இந்த நாள் மட்டும் திருடுறாங்க, திருடுறது யாருன்ற மாதிரி விசாரணை பண்றாரு. இந்த ரெண்டு கேஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்ற படம் தான் இந்த படம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு காதல் ஜோடியை நமக்கு காட்டுறாங்க. பையன் பேரு சமீர், பொண்ணோட பேரு மது அப்படின்றது. ஆக்சுவலா இந்த மதுவோட ஒரு மெசேஜை இவர் செக் பண்ணிருக்காரு. அந்த மெசேஜ் யார்கிட்ட இருந்து வந்ததுன்னு கேக்குறாரு. நீ எதுக்காக என்னோட ஐடியா ஆக்ட் பண்ண, என்ன சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நான் சந்தேகம்லாம் படல, நீ கொஞ்ச நாளா அப்செட்டா இருந்த, அதனால தான் உன் மெசேஜை செக் பண்ண, சொல்லு யார்கிட்ட இருந்து அந்த மெசேஜ் வந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பாய் ஃப்ரெண்ட் கேட்ட கேள்விக்கு இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. நீ எதுக்காக என்னோட மெசேஜ் எல்லாம் செக் பண்ண அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காங்க. லவ்ல நம்பிக்கை தான் முக்கியம், என் மேல உனக்கு நம்பிக்கை போயிருச்சுல, இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண வேணான்ற மாதிரிலாம் பிரேக்கப் பண்ணிடுறாங்க. இப்ப வீட்டுல இருக்கும் போதோ பாய் ஃப்ரெண்ட் கால் பண்றாரு. உனக்கு என்னதான் பிரச்சனை, என்கிட்ட சொல்லு, யார் அந்த மெசேஜ் அனுப்புனது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இதுக்கப்புறமும் கேட்டேன்னு வச்சுக்கோ, நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி தற்கொலை பண்ற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத, நிறுத்துன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க கேட்காம அந்த இடத்துல தூக்குல தொங்கிடுறாங்க போல. நமக்கு தெளிவா காட்டாமையே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் பேரு விக்ராந்த் அப்படின்றது. இவர் ஷூட்டிங் ட்ரைனிங்ல இருக்காரு. பயங்கரமா ஷூட் பண்றாரு. இதை பாக்குற சீனியர் ஆபீசர் இருக்கார்ல, ஒரு சூப்பரான என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் நமக்கு கடஸ்டர் போலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சார், நான் என்கவுண்டருக்கு எதிரானவன், என்கவுண்டர் எந்த காலத்தையும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவருமே சீனியர் கிட்ட சொல்றாரு. இங்கதான் 100ன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. ட்ரைனிங் எல்லாம் முடிச்ச ஹீரோவா முதல்ல எஸ்ஐயா தான் ஒரு ஸ்டேஷன்ல போடுறாங்க. இவர் அந்த இடத்துல இவரோட வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இருக்காரு. இவர் வேலை செய்யறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்படியே காலங்கள் ஓடிட்டு இருக்கு. இவருமே அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வளர்ந்து வர மாதிரிலாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோவும் ரோட கிராஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, இவர் மேல இடிக்கிற மாதிரி வந்து காரை நிறுத்துறாங்க. லைனை கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. எதுக்காக லைனை கிராஸ் பண்ணி வந்தீங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இந்த பொண்ணு பேரு ஆர்த்தி அப்படின்றது. நீங்களே சிக்னலை பாருங்க, அதுலதான் ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சிக்னல் சரியா ஒர்க் பண்ணல அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. இவருமே அதை முதல்ல சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப இவருமே ஆர்த்தி கிட்ட சாரி கேட்டு இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு உங்களை எதிர்த்து பேசி இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. அந்த பொண்ணு மேல தப்பு இல்ல, அப்படிதான் பொண்ணுங்க போல்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நிறைய விஐபி எல்லாம் வந்திருப்பாங்க. பாதுகாப்பு தரதுக்காக ஹீரோ டீமோட இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அங்க ஆர்த்தியோட போர்டு தான் இருக்கு. ஆர்த்தி தான் டான்ஸ் பண்ண போறாங்கன்னு இவருக்கு தெரிய வருது. இவருக்கு லைட்டா ஆர்த்தியை பிடிக்க ஆரம்பிச்சது போல. இவருமே உள்ள வந்து அவங்க டான்ஸை பார்த்துட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒருத்தர் இதை வீடியோ மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இவரோட போன்லயும் கேப்சர் பண்ணிக்கலாம் கேப்சர் பண்றாரு. ஆர்த்தி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது அவங்க செயின் கீழே விழுந்துருது. அதை ஆர்த்தி கவனிக்காம டான்ஸ் ஆடி முடிச்சிடுறாங்க. இப்ப உள்ள கிளம்பி போயிடுறாங்க. இவர் செயினை எடுத்துட்டு போய் தரலான்ற மாதிரி செயினை எடுத்துக்கிறாரு. எங்க செயின் போச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஆர்த்தி தேடிட்டு இருக்காங்க. இவருமே இந்த இடத்துக்கு வந்து இந்தாங்க உங்க செயினை மிஸ் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி தராரு. இதே சமயம் ஆர்த்தியோட அப்பா ஆர்த்தியை கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. இப்ப சாதாரணமா இவங்களுமே நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஹீரோவும் இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது தெரியாதனமா ஒரு பொண்ணு மேல இடிச்சிடுறாரு. இந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா மதுவா இருப்பாங்க. ஆக்சுவலா மது ஸ்டார்டிங் இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, இதுக்கப்புறம் தான் அந்த சீன் வரப்போகுது. பாய் ஃப்ரெண்ட் அவசரப்பட்டு தூக்குல தொங்கிறத நான் வரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்குள்ள அவங்க தூக்குல தொங்கிருப்பாங்க. இதை நினைச்சு சமீர் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. நம்ம ஹீரோவோட பொசிஷன் ஏறிக்கிட்டே இருந்ததுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுறாரு. அம்மா கூட சேர்ந்து போட்டோ எடுக்கிறாரு. இவரோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குன்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாங்க. இப்பெல்லாம் பையன் அடிக்கடி வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறத அம்மா நோட் பண்ணிருப்பாங்க. யாரா அந்த பொண்ணுன்ற மாதிரி கேக்குறாங்க. எப்படிமா கண்டுபிடிச்சீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. டே, ஒருத்தரோட ரியாக்ஷனை வச்சே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை நான் கண்டுபிடிச்சிருவேன், யார் அந்த பொண்ணுன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல, நான் பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அம்மாவும் ஏத்துக்கிறாங்க. ஹீரோக்கு டிபார்ட்மெண்ட்ல ஒரு கண்ணை தந்திருப்பாங்க. அந்த கண்ணை லாக்கர்ல மூடி வைக்கிறாரு. இதை பாக்குற அசிஸ்டன்ட் எதுக்காக சார் லாக்கர்ல வச்சிட்டீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. தேவையில்லாம கண்ணை யூஸ் பண்றது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டாரு. இவர் என்கவுண்டருக்கு எதிரானவர்ல, அதனால தான் இந்த மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ஏரியால ரவுடிசம் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களோட லிஸ்ட் எல்லாம் எனக்கு வேணும்ன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. சார் அதுல எம்எல்ஏ பேரும் வரும், பரவாயில்லையான்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாரு. யாரா இருந்தாலும் சரிதான், லிஸ்ட ரெடி பண்ணுங்க
காட்டுங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இத பத்திலாம் அந்த எம்எல்ஏக்கு தெரிய வந்திருது. ஹீரோவை பார்க்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாரு. அந்த நேரம் ஹீரோ ஸ்டேஷன்ல இருந்திருக்க மாட்டாரு. அதனால அசிஸ்டன்ட் கிட்ட கால் பண்ணி வர வைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட் திரும்ப திரும்ப ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ குளிச்சிட்டு இருக்கும்போது வெளியே வந்து அட்டென்ட் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறாரு. இப்ப எம்எல்ஏ சட்டுன்னு போனை புடுங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு எதிராவே ஆக்ஷன் எடுக்கலாம்னு யோசிச்ச போல முடிஞ்சா உன் ஸ்டேஷனுக்கு வந்து காட்டுடா அப்படின்ற மாதிரி அந்த எம்எல்ஏ பேசுறாரு. இதனால ஹீரோ இருக்கார்ல வேகமா கிளம்பி இவரோட ஸ்டேஷனுக்கு வராரு. ஸ்டேஷன் வாசல்ல எம்எல்ஏவோட ஆளுங்க எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. இவரை உள்ள விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களை மீறி வந்து காட்டுன்ற மாதிரி தான் எம்எல்ஏ சேலஞ்ச் பண்ணியிருக்காரு போல. இப்ப ஹீரோவும் உள்ள வந்து இவங்க கூட சண்டை போடுறாரு. நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் கூடயும் தனியாளா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஆளுங்களே பயந்து இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. எம்எல்ஏவால எதுவுமே பண்ண முடியல. நீங்க எம்எல்ஏ வேலை மட்டும் பாருங்க, இதுக்கப்புறம் ரவுடிசம் வேலை எல்லாம் பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி இவரும் வார்னிங்க கொடுத்து இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இவன் இருக்கிற வரைக்கும் நம்ம ஃப்ரீயா செயல்பட முடியாதுன்ற மாதிரி எம்எல்ஏ நினைக்கிறாரு. சீக்கிரமா அவனை போஸ்டிங்க மாத்துங்கன்ற மாதிரி மேல் இடத்துல இவர் பேசுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி வீட்டுல இருக்க ஹீரோவை காட்டுறாங்க. அம்மா போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. சமீர், நான் சொல்றதை கேளு, இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல, நீ அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரிலாம் அம்மா பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா கேஸ் அப்படின்ற மாதிரி இவருமே பக்கத்துல வந்து கேட்கிறாரு. இவங்களுமே சமீரோட கேஸ பத்தி சொல்றாங்க. சமீரோட லவ்வர் அவன் கண் முன்னாடியே தூக்கு மாட்டி இறந்து போயிருக்கா. அதுக்கு காரணம் இவன் தான்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்ல இருக்கான். லவ்வர் ரொம்ப நாளா சோகமா இருந்திருக்கா. இவனுக்கு ஹேக்கிங் ஒர்க்லாம் தெரியும். அவளோட போனை ஹேக் பண்ணி ஒரு மெசேஜை படிச்சு பார்த்திருக்கான். ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சு அவகிட்ட கேட்டிருக்கான். அவ பதில் சொல்லாம இப்படி பண்ணிட்டா. அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அம்மாவும் அந்த கேஸை பத்தி எல்லாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் சாதாரணமா கேட்டு வச்சுக்கிறாரு. வேற ஒரு நாள் அம்மா இருக்காங்கல்ல, இந்த சமீருக்கு தெரப்பி மாதிரிலாம் தந்துட்டு இருக்காங்க. நீ ஃபீல் பண்ணாத, அதை விட்டு வெளியே வான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோ எதர்ச்சியா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அம்மாவும் நான் சொன்ன சமீர் இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே சமீரை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. என்னதான் பிரச்சனை, என்கிட்ட நீங்க விருப்பப்பட்டா ஷேர் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. சொல்றேன்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எப்பவுமே ஜாலியா இருக்கும் போது சோகமா இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன விஷயம்னு இவருக்கு புரியல. இவருமே ஆக்ட் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி செக் பண்ணி பார்த்திருப்பாரு. இதுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி தான் நீ நடந்துக்கணும், நான் தான் உனக்கு கடவுள் அப்படின்ற மாதிரிலாம் ஒருத்தன் மெசேஜ் பண்ணிருப்பான். அந்த மெசேஜ் யார் அனுப்புனான்னு பாக்குறதுக்குள்ள அவங்க அந்த மெசேஜை டெலீட் பண்ணிடுவாங்க. தன்னோட காதலியை யாரோ ஒருத்தன் கண்ட்ரோல் பண்றான் அப்படின்றது இவருக்கு புரியுது. யார் உன்னை கண்ட்ரோல் பண்றா என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி இவர் கேட்டிருப்பாரு. அதை பத்தி எல்லாம் கேட்காது அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இவர் திரும்ப திரும்ப கேட்கவே அவங்க தற்கொலை பண்ணிருப்பாங்க. அதை நினைச்சுதான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நீங்க இதுக்கு காரணம் கிடையாது, அந்த மர்ம நபர் தான் காரணம். அந்த மர்ம நபர் யாருன்றதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதே மாதிரி என்னோட டிபார்ட்மெண்ட்ல ஹேக்கிங் வேலை தெரிஞ்ச ஒருத்தர் தேவை, நீங்க அந்த வேலையை பண்ணுங்க, இந்த விஷயத்துல இருந்து நீங்க வெளியே வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி அவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப இவருக்காக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. குற்றவாளிகள் லிஸ்ட் எல்லாம் ஹீரோ எடுத்திருப்பாரு. அவங்களெல்லாம் அப்பப்ப மானிட்டர் பண்றது தான் உன்னோட வேலைன்னு சொல்றாரு. சரி சார், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சமீர்மே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் வித்யான்ற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு பர்த்டேவா இருக்கும். இவருமே கிஃப்ட் எல்லாம் தந்துடுறாரு. வித்யா பல வாட்டி ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க. ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு. இப்ப வித்யாக்கு வீட்டுல ஒரு மாப்பிளை பார்த்திருக்காங்க. அந்த மாப்பிளையும் இந்த இடத்துக்கு வர வச்சு ஹீரோ கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க. ஹீரோவும் இவங்க ரெண்டு பேருக்கு ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு போன் கால் வருது. சார் ஒரு பிரச்சனை, உடனே கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒரு பணக்காரர் அவரோட வீட்டுல கொல்லப்பட்டிருப்பாரு. ஒரு கேங் தான் வந்து கொலை பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இப்ப இவருமே விஷயம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. மீடியாக்கள் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. அதை தாண்டி இவரும் உள்ள வந்து அந்த பாடியை பாக்குறாரு. இறந்து போன நபருக்கும் எம்எல்ஏக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்ததை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அதனால மீடியாக்கள் எம்எல்ஏ இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க. ஹீரோ இருக்கார்ல, விசாரணை பண்ணிட்டு தான் எதுவுமே சொல்ல முடியும், நீங்க அவசரப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேட்டி தந்துட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி பேட்டி தந்துட்டு இருக்கிறத எம்எல்ஏவும் பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எம்எல்ஏ தான் இதை பண்ணாரா என்னன்னு தெரியல. இந்த கேஸ் அனலைஸ் பண்ண ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இதை எம்எல்ஏ பண்ணல, வேற ஒரு குரூப் தான் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டாரு. எதை வச்சு சொல்றீங்கன்ற மாதிரி ஆளுங்க கேட்கறாங்க. இவர் இதுக்கு முன்னாடி நடந்த திருட்டை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நிறைய வீட்டுல திருட்டு நடந்திருக்கு, வேற வழி இல்லைன்னா கொலை பண்றாங்க, மத்தபடி திருட மட்டும் செய்யறாங்கன்ற மாதிரி அந்த திருட்டு குரூப்பை பத்தி இவர் சொல்லிட்டாரு. இவர் இன்சார்ஜா ஆகிறதுக்கு முன்னாடி தான் மத்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். இவரும் அனலைஸ் பண்ணி தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா மாசத்துக்கு ஒரு நாள் தான் பண்றாங்கன்றது தெரிஞ்சிருச்சுல. அடுத்த மாசத்தோட நாள் வரதுக்கு இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள அந்த கேங் யாரு என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க டார்கெட் எந்த வீடுன்றதை கண்டுபிடிக்கணும். எப்படியாவது அந்த குரூப்பை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நிறைய நகைலாம் வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு பாதுகாப்பு தர வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி திருடுறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நபர் இருக்காருல்ல, அடுத்து என் வீட்டுல கை வைக்க தான் வாய்ப்பு இருக்கு, என் நகைக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு.
எதை வச்சு உங்க வீட்டுல தான் டார்கெட் வைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஏன்னா அந்த குரூப் திருடின நகையை என்கிட்ட தான் வித்தாங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அவனுங்க எப்படி இருப்பாங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. அவனுங்க மாஸ்க் போட்டு தான் என்கிட்ட வித்தாங்க, அவங்க அடையாளம்லாம் தெரியாது, இப்ப வித்த என்கிட்ட இருந்தே ஆட்டிய போட்டுற போறாங்கன்னு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் திருட்டு நகை தான் வாங்கி வச்சிருக்காருன்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால இவர் நகை எல்லாத்தையும் போலீஸ் கண்ட்ரோல்ல எடுத்துறாங்க. இப்ப இழந்த எல்லாரையும் கூப்பிட்டு இவங்க நகையெல்லாம் ஒப்படைச்சிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய எல்லாருமே எல்லா நகையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு நகையை வாங்குறதுக்கு மட்டும் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. சரி, இதை மட்டும் யாருமே வாங்க வரலன்ற மாதிரி அசிஸ்டன்ட் காட்டுறாரு. ஆர்த்தியோட செயின் கீழே விழுந்ததை பார்த்தாருல, அந்த செயினா தான் இருக்கும், இது ஆர்த்தியோட செயின் ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப நேரா ஆர்த்தியோட வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆர்த்தியோட அப்பாவும் என்ன வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி, உங்க செயின் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, தரதுக்காக தான் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நாங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலையே, என் பொண்ணு செயின்லாம் மிஸ் ஆகல அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இல்ல சார், இது உங்க பொண்ணு செயின் தான், உங்க பொண்ணு கிட்ட கேளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த இடத்துக்கு வந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இது ஏன் செயின் இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்காக குடும்பமே போய் சொல்றாங்கன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. ஒருவேளை நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டுமா, அந்த டான்ஸ் வீடியோவை செக் பண்ணலான்ற மாதிரி இவர் செக் பண்ணிட்டாரு. அந்த டான்ஸ் வீடியோல செயின் பார்த்தா எந்த ஒரு டேமேஜும் இல்லாத மாதிரி தான் இருக்கு, இவங்க கையில இருக்க செயின் டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு. சார், அந்த பொண்ணு சொன்னது உண்மைதான், அந்த செயின் வேற இந்த செயின் வேற போல அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. ஆனா இவர் இருக்கார்ல, இன்னும் வீடியோவை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுன்னு சொல்றாரு. அவங்க ஆடிட்டு இருக்கும் போது செயின் கீழே விழுந்தது பாத்தீங்களா, அப்பதான் அந்த டேமேஜ் ஏற்பட்டிருக்கும். கரெக்டா ஒரே மாதிரி தான் டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. இது கண்டிப்பா அந்த செயின் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சு. அப்புறம் எதுக்காக அப்பாவும் பொண்ணும் போய் சொல்றாங்கன்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவர் வீட்டுக்கிட்ட வராரு. பார்த்தா இவரோட வீட்டு வாசல்ல அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவருமே உள்ள கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக சார் போய் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப அப்பாவும் காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த அப்பாவோட பேரு ரமேஷ் அப்படின்றது. ரமேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, அதே மாதிரி பொண்ணு இருப்பாங்க. பொண்ணு நல்ல வேலையில இருக்காங்க, இவரும் சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் பரதநாட்டியம் கிளாஸ் எடுக்கணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கும். அப்பாவும் பொண்ணும் சேர்ந்த மாதிரி அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ஒரு இடத்தை அமைச்சு தந்துடுறாங்க. இத பாக்குற இவங்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்றாங்க. பொண்ணுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாப்பிளைய உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லுமா, பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அப்பாவும் போட்டோவெல்லாம் காட்டுறாரு. நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. இப்படியே இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அப்பா இருக்கார்ல, வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு வராரு. சாரி, இன்னைக்கு வேலை கொஞ்சம் அதிகமா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி சாப்பிடுங்கன்ற மாதிரி இவங்களுமே சாப்பாடுலாம் வைக்கிறாங்க. இப்ப பொண்ணுக்கு ஒரு வேலை வந்துருது. இப்ப பொண்ணு வேலை பார்க்குற கம்பெனில இருக்க பாஸ் இவங்க கிட்ட வீடியோ கால்ல பேசுறாரு. ஏதோ ஒரு வேலை விஷயமா தான் பேசுறாரு. ரெண்டு பேருமே இந்த மாதிரி டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பத்தி யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்பா கதவை திறக்கிறதுக்காக போறாரு. அந்த கேங் தான் உள்ள வந்துடுறாங்க. இப்ப வந்த கேங் இருக்காங்கல்ல, அப்பாவை அட்டாக் பண்றாங்க, அதே மாதிரி அம்மாவை அட்டாக் பண்றாங்க. இது எதுவுமே மேல இருக்க பொண்ணுக்கு தெரியல. இப்பதான் ஆர்த்திக்கு விக்கல் வருது. தண்ணியை குடிக்கலான்னு பார்த்தா தண்ணி சுத்தமா இல்ல, கீழே போய் தான் எடுக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே கீழே இறங்கி வராங்க. அப்பதான் ரெண்டு பேரையும் ஆளுங்க லாக் பண்ணிருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. இவங்க தடுக்கலாம் நினைச்ச ஆளுங்க இருக்காங்கல்ல, இவங்கள லாக் பண்றாங்க. அப்படி லாக் பண்ணவங்க இவங்க கிட்ட எல்லை மீறி நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்பா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. இதெல்லாம் வெளியே தெரிய வேணான்றதுக்காக தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொண்ணு நடந்த விஷயத்தை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அம்மா இருக்காங்கல்ல, உடம்பு முடியாம இறந்து போயிடுறாங்க. இதை நினைச்சு அப்பா பொண்ணு ரெண்டு பேருமே பயங்கர ஃபீலிங்ல இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் ஹீரோ விசாரணை பண்றதுக்காக வந்திருப்பாரு. அதனால தான் அப்படி சொன்னேன் சார், கேஸ்லாம் ஃபைல் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி கிளம்புறாரு. ஒரு பொண்ணை உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னல்லம்மா, அந்த பொண்ணு தான் ஆர்த்தின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி மறுநாள் அவங்க வீட்டுக்கு வராங்க. சார், நீங்க நினைக்கிற மாதிரி நான் போலீஸா வரல சார், என் அம்மா ஒரு டாக்டரு, தெரப்பி எல்லாம் கொடுப்பாங்க, உங்க பொண்ணுக்கு தெரப்பி தேவையில்ல, அதனால தான் கூட்டு வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அம்மாவும் அந்த பொண்ணு கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ அந்த விஷயத்தை விட்டு வெளியே வாமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்களோட அடையாளம் தெரிஞ்சா சொல்லு, நான் பிடிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க எல்லாருமே மாஸ்க் போட்டிருந்தாங்க, எனக்கு அடையாளம் தெரியலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவர் யோசிக்க சொல்லவே இவங்களும் நல்லா யோசிக்கிறாங்க. அப்பதான் ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்க கண் முழிச்சு பார்க்கும்போது ஒரு நபர் நடந்து போயிருப்பான். அந்த இடத்துல ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் வச்சு அடிக்கலான்ற மாதிரி அவன் மண்டையிலேயே அடிச்சிருப்பாங்க. அவன் மண்டையில நான் அடிச்சதுனால பெரிய காயம் ஏற்பட்டது, இவ்வளவுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. ஆர்த்திக்கு என்னைக்கு அட்டாக் நடந்ததோ அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணலாம், அவங்க வண்டியில தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவரும் செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும்போது ஒரு வண்டி நின்னுட்டு இருக்கு. அந்த வண்டியில ஒரு கேங் வந்து ஏறுறாங்க. சோ இந்த கேங் தான் அந்த கேங்ன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப நம்பரை செக் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா அது ஃபேக்கான நம்பர் பிளேட்னு தெரிய வருது. அப்ப வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஃபாஸ்டேக்னு ஒன்னு ஒட்டி இருப்பாங்கல்ல, அது மூலியமா இவர் செக் பண்றாரு. எந்த ஏரியாவோட வண்டின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. சோ அந்த ஏரியால இருந்து வந்துதான் இந்த விஷயத்த பண்றாங்க போலன்ற மாதிரி இவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த ஏரியால இருந்து ஃபேக் நம்பரை யூஸ் பண்ணி யாராவது வர வாய்ப்பு இருக்கு. அந்த பர்டிகுலர் நாள் எல்லாரையும் ஃபில்டர் பண்ணும், ஃபில்டர் பண்ணி பிடிக்க கூடாது, அவங்கள வேணும்ட்டே நம்ம விடணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கையங்களவுமா பிடிக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. வண்டி ஃபேக் நம்பர்ல வரதை இவங்க கவனிக்கிறாங்க. கவனிச்சவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, வெறும் டிராக்கிங் டிவைஸை மட்டும் செட் பண்ணிடுறாங்க.
சார் ஒரு வண்டியில செட் பண்ணி நான் ஃபாலோ பண்றேன்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. சரி மீதியை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்படி போயிட்டு இருக்கும் போது அவனுங்க இருக்காங்கல்ல போலீஸ் ஃபாலோ பண்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. பிளான் கேன்சல் அப்படின்ற மாதிரி வேற ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா ஹீரோ அந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாரு. சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பிடிக்கணும்ன்ற மாதிரி போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அதுல ஒருத்தனுக்கு தலையில காயம் இருக்கு. ஆர்த்தி அடிச்சது இவன் தான்றது தெரிஞ்சிருது. ஆர்த்தி அடிச்சதுக்காக வயிற்றிலேயே எட்டி மிதிச்சிருப்பான். நீ தானே பண்ண அப்படின்ற மாதிரி இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப இவர் அடிச்ச அடியில எல்லாருமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. இவருமே ஹாஸ்பிட்டல்ல விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. இவனுங்க எல்லாருமே ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த திருட்டுக்கெல்லாம் நாங்க தான் காரணம். ஆனா பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறது எங்க வழக்கமே கிடையாது. அந்த வீட்டுக்கு போகும்போது ஏற்கனவே அவங்க எல்லாருமே மயங்கின நிலைமையில இருந்தாங்க. ஏதாவது நகை கிடைக்குமான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணோட செயின் மட்டும் தான் எங்களுக்கு கிடைச்சது. எடுத்துட்டு கிளம்பணும். மத்தபடி நாங்க எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க எல்லாருமே ஒரு சாமியை கும்பிடுவாங்க. அதனால தான் ஃபுல் மூன் மட்டும் தான் இவங்க திருடுறதுக்காக வருவாங்க. சத்தியமா ரேப்லாம் நாங்க பண்ணல புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி அவங்க கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. இவனுங்க போய் சொல்றாங்க சார். இவனுங்க தான் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. இல்ல அவங்க சொல்றது உண்மை மாதிரி தான் எனக்கு தோணுது. நம்ம வேற ஆங்கிள்லயும் கேஸை யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப இவர் வீட்டுல இருக்கும்போது நியூஸ் ஓடுது. இந்த பொண்ணு தான் பாதிக்கப்பட்ட பொண்ணுன்ற மாதிரி ஆர்த்தி வீட்டுல மீடியாட்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஆர்த்தி தான் பாதிக்கப்பட்ட பொண்ணுன்றது எப்படி மீடியாக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இவருமே பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. எப்படி இன்ஃபர்மேஷன் லீக் ஆச்சு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி கேட்கிறாரு. சார் அந்த விஷயத்தை பண்ணவங்களே சரண்டர் ஆயிருக்காங்க. அதனால தான் மீடியாக்கு இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. எது சரண்டர் ஆயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவருமே பார்க்கறதுக்காக வராரு. பார்த்தா ஒரு 4-5 மைனர் பசங்க தான் இந்த இடத்துல சரண்டர் ஆயிருக்காங்க. அப்ப இந்த மைனர் பசங்க தான் இந்த விஷயத்தை பண்ணாங்களான்ற மாதிரி ஹீரோவும் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. ஹீரோ என்கவுண்டரே பண்ண மாட்டேன்னு சொன்னாரு பாத்தீங்களா. இந்த மைனர் பசங்க 5 பேரையும் என்கவுண்டர்ல போட்டு தள்ளி இருக்காரு. அதனால ஹீரோக்கு எதிராக கேஸ்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது என்கொயரி மாதிரி வைப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி என்கொயரிக்கு ஹீரோ போக போறாருன்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே மைனர் பசங்க. அவங்களை எப்படி என்கவுண்டர்ல நீங்க கொலை பண்ணுவீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்கன்ற மாதிரி இவருமே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரோட அம்மா டாக்டர் தானே. அந்த 5 பசங்க கிட்ட பேசி பார்த்திருப்பாங்க. கண்டிப்பா இந்த 5 பசங்க இந்த விஷயத்த பண்ணல. யாரோ மிரட்டி தான் ஏத்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாங்க. இப்ப இவருமே அந்த பசங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறாரு. உங்க லைஃபே போயிடும். யாரோ சொல்லி தான் நீங்க பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. மத்த பசங்களாம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு பையன் சொல்லிடலாம்னு நினைக்கிறான். சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. அந்த பையனுமே நடந்த விஷயத்த சொல்றான். இந்த 5 பசங்களும் மார்க்கெட்ல வேலை பார்க்குற பசங்களா இருப்பாங்க. ரங்கான்னு ஒருத்தன் பேசுறதுக்காக வந்திருப்பான். நீங்க இந்த பழியை ஏத்துக்கணும். அதுக்கு பதிலா உங்களுக்கு ஒரு கடையை நான் தரேன்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் முடியாது, ரிஸ்க்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. நீங்கலாம் மைனர் பசங்கள்ல, ஒரு வருஷத்துல நீங்க வெளியே வந்துருவீங்க. ஒரு வருஷத்துல வெளியே எடுக்கிறது என்னோட பொறுப்புன்ற மாதிரிலாம் சொல்றான். ஒரு ஸ்டேஜ்ல இந்த பசங்களை ஏத்துக்க வச்சிடறான். அப்படிதான் ஏத்துக்கிட்டோன்ற மாதிரிலாம் இந்த பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. காலம் முழுக்க உங்களை எல்லாருமே ரேபிஸ்ட்னு கூப்பிடுவாங்க. அது உங்களுக்கு பரவாயில்லையான்ற மாதிரி ஹீரோவும் இவங்களை போட்டு திட்டிட்டு இருக்காரு. அந்த ரங்கா யாரு என்னன்றதை விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப ரங்கா எங்கன்னு தெரியல. அங்க இருக்க எல்லார்கிட்டயும் இவர் பேச்சு கொடுக்குறாரு. ரங்கா எப்பவுமே ஒரு லேடி கூட ஒன்னா இருக்கிறதுக்கு போவான் போல. அது தெரிஞ்ச அசிஸ்டன்ட் இருக்கார்ல, லேடி கெட்டப்ல அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. இவர் லேடி கெட்டப்ல வந்திருக்கிறத ஒரு ஆட்டோ டிரைவர் கவனிச்சிடுறாரு. இந்த ஆட்டோ டிரைவர் ரங்காவோட ஆளா இருப்பாரு. உடனே கால் பண்ணி ரங்கா கிட்ட விஷயத்த சொல்றாரு. தெரிஞ்ச ரங்கா இருக்கார்ல, எகிரி குதிச்சு இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. இவர் ஓடிட்டு இருக்கிறத ஹீரோ பாத்துறாரு. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாரு. இவன் ஓடிட்டு இருக்கும் போதே ஆளுங்களுக்கு தகவலை கொடுத்துருவான். இப்ப ஆளுங்களுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ தனியால ஆளுங்க கூட சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ரங்காவை பிடிச்சிடுறாரு. எதுக்காக இப்படி பண்ணன்னு கேக்குறாரு. எனக்கு வேற ஒருத்தன் வேலை கொடுத்தான், நான் அதனால தான் பண்ணேன். அவன் பேரு குருன்ற மாதிரி சொல்றான். சரி அந்த குரு இருக்கிற இடத்துக்கு கூட்டு போன்ற மாதிரி சொல்றாங்க. இவனை கூட்டு வந்துடுறான். அந்த இடத்துல அமைதியா இருக்கு. என்ன நாய் கூட குலைக்க மாட்டேங்குது, ஏதோ பிரச்சனை போல அப்படின்ற மாதிரி ரங்கா சொல்றான். இவருமே என்ன ஏதுன்னு செக் பண்ணோன்ற மாதிரி வேகமா உள்ள வராரு. முழுக்க ரத்த கரியா இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா குரு கொல்லப்பட்டிருக்காரு. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் யாரோ கொலை பண்றாங்க போல. என்ன இவனும் செத்து போயிட்டான், அப்ப இவனுக்கு வேலை கொடுத்தது யாருன்றதை தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இந்த சமயம் தான் வீட்டுல ஒரு பிரச்சனை வாங்கன்ற மாதிரி தகவல் கிடைக்குது. இவர் வீட்டுக்கு வந்தா அந்த 5 பசங்களை யாரோ சாவடிச்சிருக்காங்க. அதாவது மைனர் பசங்க இருந்தாங்கல்ல, அவங்கள யாரோ சாவடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல இவரோட சர்வீஸ் கன் இருக்கு. இவருமே அந்த கன்னை எடுத்து பாக்குறாரு. அப்பன்னு பார்த்து எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. நான் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி தான் பிரசன்ட்ல இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா கேட்டுட்டு இருக்க ஆபீசர்ஸ் சுத்தமா இதை ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க பண்ணாம வேற யார் பண்ணிருப்பா, புதுசா கதை சொல்றீங்களா, உங்க மேல இன்னும் என்கொயரி முடியல, கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இப்பதான் ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. நம்ம போன்ல யாரோ பக் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறாரு. ஏன்னா இவர் போறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்டவங்க இறந்து போயிருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி தோணுது. செக் பண்ணுன்னு சமீர் கிட்ட போனை தராரு. செக் பண்ண சமீர் பக் இருக்கிறது உண்மைதான் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு.
இதுக்கப்புறம் வேற போன் தான் யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. அதே சமயம் ஆர்த்திக்கும் ஆர்த்தியோட அப்பாக்கும் புதுசா ஒரு போனை வாங்கி தந்துடுறாரு. ஆர்த்தி நடந்த விஷயத்தை நினைச்சு சோகமாவே இருக்காங்கல்ல, அதுல இருந்து அவங்கள வெளியே வர வைக்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. கொஞ்சம் விளையாட்டு எல்லாம் காமிச்சு அவங்கள சிரிக்க வைக்கிறாரு. சரி நாங்க போயிட்டு வரோன்ற மாதிரி அம்மாவும் இவரும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவர் போனதுக்கு அப்புறம் ஆர்த்தி இருக்காங்கல்ல, சில விஷயங்களை யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றாங்க. அப்ப இந்த மாப்பிளைய பிடிச்சிருக்கா பாருன்ற மாதிரி போட்டோவை காமிச்சார்ல, ஹீரோ தான் அந்த போட்டோல இருந்திருப்பாரு. ஹீரோவை ஃபர்ஸ்ட் வாட்டி இவங்க மீட் பண்ணாங்கல்ல, அப்பயே இவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இவங்க மைண்டுக்குள்ள நிறைய கற்பனை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹீரோவை எனக்கு பிடிச்சிருக்குன்னு அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோ கூட கல்யாணம் ஆகிற மாதிரியும் ஹீரோ கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரியும் இவங்க யோசிச்சுலாம் பார்த்திருப்பாங்க. அப்பதான் அந்த சம்பவம் நடந்திருக்கும். அதுல இவங்க முழுசா உடஞ்சு போயிருப்பாங்க. இப்ப ஹீரோவோட ஃபேஸ பார்த்து பேசுறது கூட இவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றாங்க. இப்ப ஹீரோவும் சில இன்ஃபர்மேஷன்லாம் ஆளுங்க கிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்லிட்டு, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இவருக்கு வித்யா கிட்ட இருந்து கிடைச்சிருக்கும். அதாவது ஹீரோக்கு வித்யான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருக்கும். ஆக்சுவலா வித்யாவை ஏதோ ஒரு வேலையை பண்ண சொல்லி இவர் ஒரு இடத்துக்கு அனுப்பியிருக்காரு போல. அவங்க சேகரிச்ச தகவல் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. தூக்கு மாட்டி இறந்து போன மதுவும் ஆர்த்தியும் ஃப்ரெண்ட்ஸ். மது கடைசியா ஆர்த்திக்கு ஏதோ ஒரு பார்சல் அனுப்பி வச்சிருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பார்சல்னு கேக்குறாரு. அது எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஆர்த்தி கிட்டயே விசாரிப்போன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. உனக்கு மதுவை தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா, ஸ்கூல் டைம்ல நாங்க 2 பேரும் ஒன்னா தான் படிச்சோன்ற மாதிரி சொல்றாங்க. கடைசியா மீட் பண்ணதை பத்தி இவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என் ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி வான்ற மாதிரி தான் இன்வைட் பண்ணிருப்பா. இவங்களுமே அந்த இடத்துக்கு போய் மது கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது மதுவோட பாஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மது சூப்பரா வேலை பாக்குறா, உன்னை பத்தியும் சொல்லியிருக்காமா, என் கம்பெனிக்கு வந்துடுறியான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல நான் இருக்கிற கம்பெனிலேயே ஓகேவா தான் இருக்கு, நான் வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் பையன் வீடியோ கால்ல பேச ஆரம்பிக்கிறான். இந்த பாஸோட பையன் பேசுறான். என் பையன் கிட்ட பேசுமா, என் பையன் ஏதோ ஒரு டீல் வச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி போனை தந்துடுறாரு. உங்களுக்கு அந்த கம்பெனியை விட 10 மடங்கு சம்பளம் அதிகமா தரேன்னு சொல்லிட்டாரு. அப்ப கூட இவங்க விருப்பப்படலன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. நாங்க இருந்து வந்ததுக்கு அப்புறமும் மது கால் பண்ணி அந்த வேலையில ஜாயின் பண்றியான்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல கடுப்பாயிருச்சு. அதனால அவ காலியே எடுக்க கூடாதுன்ற மாதிரி நம்பரை பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி அந்த மது உங்களுக்கு ஏதாவது பார்சல் அனுப்பி வச்சாலா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அப்படியா, எந்த பார்சலையும் அனுப்பி வைக்கலையேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீங்க அப்ப செக் பண்ணல போல அப்படின்ற மாதிரி இவருமே வேகமா லெட்டர் பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. பார்த்தா உண்மையிலேயே ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சலுக்குள்ள ஒரு பென்ட்ரைவும் இருக்கு. மது இறந்து போனாங்கல்ல, அதுக்கு மறுநாள் தான் வந்திருக்குன்றது இவருக்கு தெரிய வருது. இவரும் போட்டு பார்க்கலான்ற மாதிரி போட்டு அந்த வீடியோவை பாக்குறாரு. ஆர்த்தி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் மது பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் ஒரு பிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க. மதுவோட பாஸ் பேரு சுரேஷ் அப்படின்றது. அந்த சுரேஷ் இதுக்கப்புறம் என் பையன் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு சொல்லிட்டாரு. அந்த பையன் பேரு தேஜா அப்படின்றது. தேஜாவும் இந்த இடத்துக்கு வந்து எல்லாரையும் பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. பெரிய பெரிய பிராண்டுக்குலாம் ஒர்க் பண்ணி தரது தான் இவங்களோட வேலையா இருக்கும். டாப் 20 பிராண்ட் இவங்க தான். இவங்க கூட சீக்கிரமே நம்ம ஒர்க் பண்ணணும், அப்பதான் நம்ம growth நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சிறந்த எம்ப்ளாயியை செலக்ட் பண்ற நாள் இன்னைக்கு தான். மது தான் சிறந்த எம்ப்ளாயி அப்படின்ற மாதிரி வர வைக்கிறாங்க. மதுவும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவர் டாப் பிராண்ட் கூட ஒர்க் பண்ணணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டார்ல, ஒருத்தங்க நம்ம கூட ஒர்க் பண்றதுக்கு ஆவலா இருக்காங்க, நம்மளோட பிரசன்டேஷனை பார்க்கணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. நீங்க தான் அந்த பிரசன்டேஷனை தர போறீங்க, எப்படியாவது இந்த ஜாபை ஓகே பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மதுவும் நிறைய எஃபர்ட்லாம் போட்டு ரெடி பண்றாங்க. ஒரு ஹோட்டல்ல அந்த கிளையண்ட்டை மீட் பண்றாங்க. அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவர் இருக்கார்ல, நெருங்கி வந்து கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்களுமே கோவப்பட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இத பத்திலாம் தேஜா கிட்ட சொல்றாங்க. தேஜாவும் அப்ப ஜாப் ஓகேவாவலையா, நீங்க ஜாபை ஓகே பண்ணிட்டு தான் வரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் அவர் எல்லாம் மீறி நடக்கிறாரு, என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உங்க அப்பா இங்க தானே வேலை பாக்குறாரு, உங்க அப்பாக்கு இப்ப ஆக்சிடென்ட் ஆகும், ஆக்சிடென்ட் ஆகணுமான்ற மாதிரி இவர் மிரட்டுறாரு. ஆளுங்களை வச்சு சாவடிச்சிருவன்ற மாதிரி தான் மிரட்டுறாரு. இவங்களுக்கு இதை கேட்டு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. சரி சார் நான் போறேன்ற மாதிரி வேற வழி இல்லாம ஏத்துக்கிறாங்க. அவர் கூட ஒன்னா இருந்ததுனால அவங்க கூட கொலாபரேஷன் கிடைச்சிருது. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இவங்க சோகமா இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த வேலையே வேணாம், நான் ரிசைன் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிலாம் நீங்க ரிசைன் பண்ண முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அந்த கிளைண்ட் கூட இவங்க ஒன்னா இருந்ததை வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. நான் சொல்றவங்க கூடலாம் நீ ஒன்னா இருக்கணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன் இந்த வீடியோ நெட்ல லீக் ஆயிடும்ன்ற மாதிரி இவன் மிரட்டுறான். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை மிரட்டி இவன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இந்த தேஜா இருக்கான்ல, நிறைய பேர் கூட இவங்களை ஒன்னா இருக்கிறதுக்கு வைக்கிறான். அதே மாதிரி இவனுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவங்க கூட ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கூட சொல்ல முடியாம இவங்க பயங்கரமா கஷ்டம்லாம் பட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஒரு நாள் இவங்க ஒரு பார்ல இருக்கும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க. ஏண்டி நீ தானே வர சொன்ன அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இவங்க வர சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்க பேரை யூஸ் பண்ணி தேஜா தான் வர வச்சிருப்பான். இப்ப வந்த பொண்ணுங்க கிட்ட இவன் பயங்கரமா பேசுறான். நிறைய சம்பளம் போட்டு தரேன், ஆபீஸ்ல ஜாயின் பண்றீங்களான்ற மாதிரி கேக்குறான். இந்த பொண்ணுங்களுக்கு இத பத்திலாம் தெரியாதுல்ல. இந்த பொண்ணுங்களும் வேலையில ஜாயின் பண்றாங்க. போக போக இந்த பொண்ணுங்களையும் அவங்கள யூஸ் பண்ற மாதிரிலாம் இவன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான்.
அடுத்தடுத்து 2-3 டீல் கேன்சல் ஆயிடும். அப்படி டீல் கேன்சல் ஆனதுக்கு ஆர்த்தி தான் காரணமா இருப்பாங்க. வேற ஒரு கம்பெனில அவங்க வேலை பாக்குறாங்கல்ல, அவங்க தான் அந்த டீல்லாம் எடுத்திருப்பாங்க. இது தெரிஞ்சனா இவன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். இவனோட டீல வேற அவங்க கேன்சல் பண்ணிருப்பாங்க. அந்த கோவத்துல வேற இருக்கான். அவங்க பரதநாட்டியம் ஆடினாங்கல்ல, இவன் பாக்குறதுக்காக வந்திருப்பான். கூட ஒரு கிளையண்டா வந்திருக்காரு. இந்த பொண்ணை செட் பண்ணி தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. செட் பண்ணி தரோன்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து மது பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாவது ஃப்ரெண்டை எச்சரிக்கைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா ஃப்ரெண்டுக்கும் இவங்களுக்கும் சண்டை போயிருக்கும். இவங்க தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அவங்க பேசுறதையே விட்டுருப்பாங்க. இப்ப கூட மதுவை கண்டுக்காம கிளம்புறாங்க. மது பின்னாடியே வந்துட்டு இருக்கும் போதுதான் தெரியாதனமா ஹீரோ மேல இடிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்கே நமக்கு இந்த விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. இவங்க ஆர்த்தி கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இந்த தேஜா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன ஆர்த்தியை காப்பாத்தலான்னு பாக்குறியா? ஆர்த்தியை காப்பாத்தணும்னு நினைச்ச உன் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே செத்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் மிரட்டிட்டு இருக்கான். ஒவ்வொரு வாட்டியும் இவன் மிரட்டுறதை கேட்டு இவங்க நிறைய தப்பு பண்றாங்கல்ல, இதுக்கு மேல இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதனால்தான் செத்துடலான்னு முடிவு பண்ணி இவங்க செத்து போயிருப்பாங்க. நான் வேணும்ட்டே பண்ணல ஆர்த்தி, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆர்த்தி மட்டும் அவனோட டார்கெட் கிடையாது, நீங்களும் அவனோட டார்கெட் அப்படின்ற மாதிரி ரமேஷை பார்த்து ஹீரோ சொல்லிட்டாரு. மது இறந்து போனாங்கல்ல, ஆபீஸ்ல இவர் விசாரணை பண்ணிருப்பாரு. அந்த ஆபீஸ்ல ஏதோ தப்பு நடக்குது அப்படின்றது இவருக்கு புரிஞ்சிருக்கும். ஆபீஸ்க்கு நம்மளுக்கு தெரிஞ்ச யாரையாவது அனுப்பணும்ன்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. இவருக்கு வித்யான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கல்ல, அந்த வித்யா கிட்ட நீ அந்த ஆபீஸ்க்கு போகணும், ஆபீஸ்ல இருக்க எல்லாரையும் நம்ப வைக்கணும், ஆபீஸ்ல நடக்கிறதெல்லாம் எனக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் ஏத்துக்கிறேன்ற மாதிரி இவங்க அப்பப்ப டீட்டெயிலாம் அனுப்பியிருப்பாங்க. அது மூலியமா தான் ஆர்த்தியோட அப்பா பேரும் அடிபடுறது இவருக்கு தெரிய வருது. ஆக்சுவலா ஆர்த்தியோட அப்பா சின்சியரா அவரோட வேலையை பண்ணுவாரு. அந்த வேலையை பண்றதுனால இவங்களுக்கு பிரச்சனை வரும். அதாவது இவங்க கம்பெனிக்கு பிரச்சனை வரும். ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்ணலன்னு கம்பெனியை ஃபில்டர் பண்ணீங்கல்ல, அதுல அவங்க கம்பெனியும் இருந்தது. உங்க மேல கோவத்துல இருந்தாங்க, அதே மாதிரி ஆர்த்தி மேல கோவத்துல இருந்தாங்க. அப்பதான் அந்த பிளானை யோசிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அவங்க கோவத்துல இருக்கும் போதுதான் நியூஸை பாக்குறாங்க. அதாவது ஒரு குரூப் அடிக்கடி கொள்ளலாம் அடிக்கிறாங்கல்ல, அதை பத்தி தெரிய வருது. மாசத்துல ஒரு நாள் மட்டும் கொள்ளை அடிக்கிறது உங்களுக்கு புரியுது. அந்த நாள் நம்ம வேலையை காட்டணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த நாள் ஆர்த்தி கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்கல்ல, இந்த தேஜாவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி தான் தப்பா நடந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மையான கேங் வந்திருப்பாங்க. அந்த கேங்ல ஒருத்தர் தான் மண்டையில பாட்டில் அடி வாங்கியிருப்பாரு. இது எல்லாம் ஹீரோவோட தியரியா மட்டும் தான் இருக்கும். கன்ஃபார்ம் அந்த தேஜாவும் ஃப்ரெண்ட்ஸும் தான் பண்ணாங்கன்றத சீக்கிரமா நான் ப்ரூவ் பண்ணுவேன், வித்யா கண்டுபிடிச்சிருவா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வித்யா கிட்ட இருந்து கால் வருது. நீ கவலைப்படாத, அவன் ரூம் வரைக்கும் நான் போக ஆரம்பிச்சிட்டேன், ரூம்குள்ள இருந்து எப்படியாவது அந்த வீடியோவை நான் எடுத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஆர்த்திக்கு இப்படி நடந்ததுக்கு அப்புறம் அப்பா வீட்லயே இருக்காரு பாத்தீங்களா, அதை டார்கெட் வச்சுதான் அவன் இப்படி பண்ணிருப்பான். இதெல்லாம் அப்பாக்கு இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. ஹீரோ மேல ஒரு என்கொயரி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அட்டென்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு. இன்னமும் இவர் இந்த என்கவுண்டர் பண்ணலன்னு இவர்கிட்ட சாலிடான ப்ரூஃப் இல்லல்ல, அதனால இவரால ப்ரூவ் பண்ண முடியல. இன்னும் ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு 4 நாள் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள ப்ரூவ் பண்ணும், கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த தேஜாக்கு போன் கால் வருது. அதனால இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த கேப்ல வித்யா இருக்காங்கல்ல, அவன் சிஸ்டத்தை ஓபன் பண்ணி வீடியோ இருக்கா பார்க்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே செக் பண்றாங்க. வீடியோ இருக்கிறது தெரியுது, அதெல்லாம் இவங்க காப்பி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தேஜாக்கு ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து கால் வருது. உன் ஆபீஸ்ல புதுசா வித்யான்னு ஒரு பொண்ணு சேர்ந்திருக்கால, அவன் எனக்கு வேணும்ன்ற மாதிரி ஒரு கிளைண்ட் கேக்குறாரு. சரி நான் ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி இவனா பேசிட்டு இருக்கான். இந்த டைம் வித்யா இருக்காங்கல்ல, வீடியோவை எடுத்துடுறாங்க. சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடலான்ற மாதிரி லிப்ட்ல கீழே வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்க கீழே வரும்போது அவன் எதிர நிக்கிறான். இவங்க பதட்டத்துல போனை கீழே போட்டுறாங்க. லிப்ட் கேப்ல ஒரு வாட்டர் இருக்கும்ல, அந்த வாட்டர் வழியா போன் கீழே போய் விழுந்துருது. என்ன வித்யா போன் ஆஃப்ல இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. கடைசியா போன் எங்க ஆஃப் ஆயிருக்கு பாருன்ற மாதிரி சமீர் கிட்ட சொல்லிட்டாரு. ஆபீஸ்ல தான் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆபீஸ்ல இருந்து எங்க போயிருப்பா, ஏதாவது பிரச்சனையா இருக்குமான்ற மாதிரி ஹீரோ பயப்படுறாரு. அந்த ஆபீஸ் வாசல்ல இருக்க ஃபுட்டேஜை செக் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. செக் பண்ணா பாஸ் தான் கூட்டு போயிருக்கிறது தெரியுது. அந்த கார் எங்க போகுதுன்னு ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டாரு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஃபாலோ பண்ண முடியுது, அதுக்கு மேல ஃபாலோ பண்ண முடியல. என்ன ஃபாலோ பண்ண முடியலன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அப்பதான் இவர் தந்த கிஃப்ட் ஞாபகம் வருது. ஒரு வாட்ச் தான் கிஃப்டா தந்திருப்பாரு. அது ஒரு ட்ராக்கிங் வாட்சா தான் இருக்கும். அந்த வாட்சை ட்ராக் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்களும் வேகமா ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் வித்யாவை தேஜா கூட்டு வந்திருக்கான். இவங்களுமே ரொம்ப கேஷுவலா இருக்க மாதிரிலாம் இவங்க கிட்ட நடிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் நடிச்சு என்ன ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரி இவன் கேட்கிறான். இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க. இவன் ரூம்லயே ஒரு சீக்ரெட் கேமராவை இவன் வச்சிருப்பான். இவங்க வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் இவன் கவனிச்சிருப்பான். வீடியோவை எடுத்ததை பார்த்ததுனால தான் இவங்களை லாக் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கான் போல. இந்த இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸையும் வர வச்சிடறான். எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவங்களை பிடிச்சிடுறாங்க. இவங்க வாட்ச் ட்ராக்கிங் வாட்ச்ன்றது தெரிஞ்சிருது. வாட்சை உடைச்சு போட்டுறான். இவளை வேற ஒரு இடத்துல லாக் பண்ணி வைங்கன்ற மாதிரி சொல்றான். இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, வேற ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இவனுங்க நிறைய பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்தாங்கல்ல, அந்த வீடியோ எல்லாம் இங்கதான் இருக்கும். இவங்களுமே கட்டெல்லாம் கழட்டி அந்த வீடியோவை எடுக்கணும்ன்ற மாதிரி எடுத்து யாருக்கோ சென்ட் பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோவோட டீமுக்கு தான் அந்த வீடியோ வருது போல. இப்ப ஹீரோவும் அந்த வீடியோவை பாக்குறாரு. பார்த்தவரை செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இங்கதான் ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க.
அன்னைக்கு நைட்டு வந்தவங்க ஆர்த்தி கிட்ட மட்டும் தானே தப்பா நடந்த மாதிரி காமிச்சாங்க. உண்மை என்ன தெரியுமா, அம்மா கிட்ட கூட இவனுங்க தப்பா நடந்திருப்பாங்க. அதாவது ஆர்த்தியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கூட தப்பா நடந்திருப்பாங்க. அதுல அவனோட ஃபேஸ் ஓரளவுக்கு தெளிவா தெரியுது. இந்த ஃபேஸும் தேஜாவோட ஃபேஸும் ஒன்னான் மேட்ச் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டாரு. சார் மேட்ச் ஆயிடுச்சு, கண்டிப்பா தேஜா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மாக்கு நடந்ததை மறைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அப்பாவும் பொண்ணும் மறைச்சிருப்பாங்க. இப்ப போலீஸுங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, என் கூட வான்ற மாதிரி கையை பிடிச்சி இங்க இருந்து கூட்டு போறாரு. லொகேஷன் தெரியல சார், எங்க போக போறீங்கன்ற மாதிரி ஆளுங்க கேக்குறாங்க. வந்த வீடியோ எங்க இருந்து வந்ததுன்றதை நீங்க ட்ரேஸ் பண்ணுங்க, வித்யா தான் இந்த வீடியோவை அனுப்பி வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப நியூஸ்ல ஒரு வீடியோ பரவுறத பத்தி இவன் ஷாக் ஆயிடுறான். டே, அந்த வீடியோ எப்படா வெளியே வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட கேக்குறான். வித்யா தான் இதை பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி செக் பண்றதுக்காக ரூம்குள்ள ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது வித்யா இருக்காங்கல்ல, பின்னாடி இருந்து இவன் மண்டையிலே அடிச்சிடுறாங்க. இங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி வித்யாவை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. வித்யா தப்பிச்சு வெளியே ஓடி வராங்க. கரெக்டா ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இவங்க ரெண்டு பேரையும் சேஃபா ஜீப்ல உட்கார வச்சிடுறாரு. இப்ப இந்த ஆளுங்க கூட சண்டை போடுறாரு. அதாவது தேஜா கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சண்டை போடுறாரு. ஃப்ரெண்ட்ஸுங்க அடி வாங்கிட்டு இருக்கும் போது தேஜா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கார் எடுத்துட்டு இங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. பையன் ஆபத்துல இருக்கான்றது அப்பாக்கு தெரியுது. அப்பாவும் பையனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போனோன்ற மாதிரி கிளம்ப பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள போலீஸுங்க இருக்காங்கல்ல, இந்த அப்பாவான சுரேஷை லாக் பண்ணிடுறாங்க. எங்கேயும் போக முடியாது, வாங்க கிளம்பலான்ற மாதிரி கூட்டு போறாங்க. ஸ்டார்டிங் ஒரு எம்எல்ஏவை காமிச்சாங்கல்ல, அந்த எம்எல்ஏ கிட்ட ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரி தேஜா இந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப எம்எல்ஏ கிட்ட ஹெல்ப்லாம் கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோவும் இவங்க ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. எம்எல்ஏ இருக்கார்ல, இங்கதான் ஒளிஞ்சிருக்கான்ற மாதிரி இடத்த காமிச்சிடுறாரு. அதாவது அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றதை இன்டைரக்டா சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அடிச்சு உட்கார வச்சிடுறாரு. கன்னை வச்சு இவர் ஷூட்டே பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாரு. ஆனா இவனை மாதிரி ஆளுங்களை ஷூட் தான் பண்ணணும், உன் கையாலேயே ஷூட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஆர்த்தி கிட்ட கன்னை தந்துடுறாரு. இப்ப ஆர்த்தி இருக்காங்கல்ல, தேஜாவோட கதையை முடிக்கிறாங்க. ஹீரோ மேல ஏற்கனவே ஒரு என்கொயரி போயிட்டு இருந்தது பாத்தீங்களா, அதை டிராப் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி உண்மையிலேயே இப்போ ஒரு என்கவுண்டர் பண்ணிருக்காருல, அந்த என்கவுண்டர் வேற வழி இல்லாம தான் பண்ணாரு, வேணும்ட்டே பண்ணலன்ற மாதிரி இவங்களே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தரை என்கவுண்டர் பண்றது தப்பு தான், ஆனா இந்த மாதிரி ஆளுங்களை என்கவுண்டர் பண்றது தப்பு இல்லைன்ற மாதிரி காமிச்சு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.